இன்விடேஷன் ஸ்கில்ஸை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து இன்னைக்கு மேக்சிமம் 84%, 84% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலையோ இல்லை நம்ம ப்ராடக்டை பற்றி பேசுகிறதுலையோ அவங்களுக்கு வந்து மேக்சிமம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த பயம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயம் இல்லாத தைரியமாக பேசக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக 80% க்ளோசிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. க்ளோசிங் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து ஃபீல்டில் போய் பிஸ்னஸை க்ளோசிங் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போது 80% க்ளோசிங் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட எந்த பயமும் கிடையாது. தைரியமாக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம ப்ராடக்டை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த பயம் வந்து இருக்கிறதுனால இந்த 84% மக்கள் இந்த பயந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமரை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் தள்ளி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அவர் வந்து அப்படி அப்பாயின்மெண்ட் தரல, இந்த மாதிரிலாம் தள்ளி போடுறதுக்கு காரணமே அந்த பயம்தான். அது மட்டும் இல்லை அவங்க மற்ற வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தப்பிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க தப்பிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது இந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு 3 விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அதில் நம்பர் 1 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா மெயின் வந்து மைண்ட் செட். அதாவது நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட்டு தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டில் என்னென்ன வந்து நம்ம வந்து தைரியம் வர்றதுக்காக இந்த மைண்ட் செட்டை எப்படி நம்ம வந்து பழக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை வந்து மற்றவங்கள்ட்ட பேச போகிறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைலேஷல் நிறுவனத்தை பற்றி நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இண்டஸ்ட்ரியை பற்றி முழுக்க 100% நல்ல கிளாரிட்டியோட நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். 2 நம்ம ப்ராடக்டை வந்து முழுக்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த ப்ராடக்டில் ஃபுல் நாலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்மக்கிட்ட அந்த பயமே இருக்காது. மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் சொன்னாலும் நம்ம அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம அந்த பயமே இருக்காது. நம்பர் 1. 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள சந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே இல்லைனா ஒரு மொபைலில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய விஷுவலேஷன் எப்படி இருக்கணும்னா நம்ம அவங்கள சந்தித்தது மாதிரியும் அவங்கள்ட்ட பேசி அவங்க ஓகே சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டது மாதிரியும் ஜஸ்ட் ப்ராடக்டை வந்து நம்ம பேசும்போது எனக்கு அந்த ப்ராடக்ட் கொடுங்க, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது மாதிரியும் விஷுவலேஷன் பாருங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ 2 நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி விஷுவலேஷன் வந்து என்ன இருக்கணும், நமக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை. விஷுவலேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு க்ளோசிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம், நம்ம அப்ரோச் பண்ண போகக்கூடிய விஷயத்த நம்ம வந்து தவறாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம மொபைலில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெக்கார்டு போட்டு நம்ம பேசுகிறத ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்றத முன்னாடியே பேசி அதை வந்து தெளிவாக நம்ம வந்து கேட்டு அதில் ஏதாவது தப்புகள் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுறது. இது முன்னாடியே கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் நம்ம அங்கே போய் ஏதாவது தப்புகள் பண்ணிடுவோமான ஒரு பயம் வந்து நம்மளை பேச விடாமல் இருக்கும். அது முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வெர்ஷன். அதாவது நீங்கள் பேசக்கூடியது என்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு நம்மளோட ஃபோன் கால் பண்ணி ஒரு கஸ்டமரையோ இல்லை ஒரு கெஸ்ட்டுகிட்டே நம்ம பேசுகிறீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நபர்கள்ட்ட நீங்கள் முதல் 5 நபர்கள்ட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டோ இல்லை நம்ம ப்ராடக்ட்டை பற்றியோ பேசுங்க. அதில் என்ன தவறு நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் பயம் தெளிவாகணும்னா முதல்ல நீங்கள் அந்த விஷயத்தை செய்யுங்க. இதை செய்யும்போது உங்களுக்கு இதில் இருந்து என்னென்னலாம் தவறுகள் நம்ம பண்ணோம் அப்படின்றத நீங்கள் அந்த அவங்கள்ட்ட பேசுகிற கால் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப கேட்கலாம். கேட்டு நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நம்ம ப்ராடக்ட் பேசணுன்னா அவங்க ஏன் வந்து ப்ராடக்ட் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தெளிவாக கேட்டு
அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு எந்த விதமான தவறும் நடக்காத அளவுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே செயலில் நம்ம கொண்டு வந்து செஞ்சு பார்த்தா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு நபர்களும் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் வந்து செயல்படுத்தி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அற்புதமான இந்த டிப்ஸை உங்களோட வழங்கினதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ்.